கோடியற்புதர் பதுவை அந்தோனியார் வரலாறு. கிபி 1195 ஆண்டு போர்ச்சுகல் நாட்டில் உள்ள லிஸ்பன் நகரில் பிறந்தார். பெற்றோர் பெர்னாத் என்று பெயரிட்டார்கள். 1210 ஆண்டு 15ஆம் வயதில் அகஸ்தினார் துறவற இல்லத்தில் சேர்ந்தார். குருமடத்தில் இறையியல் மற்றும் விவிலிய கல்வியில் சிறந்து விளங்கினார். 1220 ஆண்டு அகஸ்தினார் துறவு இல்லத்தில் குருவானவராக திருநிலைப்படுத்தப்பட்டார். 1220 மொராக்கோ நாட்டில் கொல்லப்பட்ட 5 பிரான்சிஸ்கன் மறைசாட்சிகளின் ஹோலி ரிலிக்ஸ் எனப்படும் புனித பண்டம் தனது ஊர் ஆலயத்திற்கு திரளான இறை மக்கள் நடுவில் பவனியில் எடுத்து வரப்பட்டதை கண்டதும் தானும் மறைசாட்சியாக மாற துடித்தார். அதன் பொருட்டு அகஸ்தினார் சபையிலிருந்து விலகி பிரான்சிஸ்கன் சபையில் சேர்ந்தார். 1221 பிரான்சிஸ் சபை நடத்திய முக்கிய மாநாட்டில் கலந்து கொண்டார். அம்மாநாட்டில் சபை தலைவர் புனித பிரான்சிஸ் அசசியார் தலைமை தாங்கி வழிநடத்தினார். அதில் கோடியற்புதர் ஏனைய துறவிகளோடு கலந்து கொண்டார். 1222 சமையலறையில் பாத்திரங்கள் கழுவிக் கொண்டிருந்த போது மறைவுரை வழங்க அழைக்கப்பட்டார். ஆயர், குருக்கள் உட்பட அத்திருப்பலியில் கலந்து கொண்ட இறை மக்கள் அனைவரும் புனிதரின் மறைவுரையை வியந்து போற்றினார்கள். 1224 குருமடத்தில் இளம் துறவிகளுக்கு கற்பிக்கும் இறையியல் பேராசிரியராக நியமிக்கப்பட்டார். 1225 புனிதர் நிகழ்த்த இருந்த மறைவுரையை கேட்பதற்கு 30,000க்கும் அதிகமானோர் கலந்து கொண்டார்கள். 1228 2 பெரிய நீண்ட மறைவுரை தொகுப்புகள் அடங்கிய பிரம்மாண்டமான நூலை வெளியிட்டார். 1231 ஆண்டு தன்னுடைய 36ஆம் வயதில் ஜூன் 13ஆம் நாள் இறைப்பாதம் அடைந்தார். பதுவை நகரில் துக்க மணி இடைவிடாமல் ஒலித்தது. புனிதரின் மரணத்தை அறிவித்தது. இறை மக்கள் கண்ணீர் வெள்ளத்தில் மூழ்கினார்கள். 1232 மே 30ஆம் நாள் திருத்தந்தை 9ஆம் கிரெகோரி அவர்களால் திரளான மக்கள் வெள்ளத்தின் நடுவில் புனித நிலைக்கு உயர்த்தப்பட்டார். மிகவும் குறுகிய காலத்தில் புனிதர் பட்டம் பெற்றவர் என்கின்ற பெருமை பெற்றார். கோடியற்புதருக்கு புனிதர் பட்டம் வழங்கப்பட்ட நாள் என்னவென்பதை மறவாமல் குறிப்பிடுங்கள். நன்றி. இதுபோன்ற புனிதர்களின் வீடியோக்களை உலகமெங்கும் எடுத்து செல்ல நானும் வாலண்டியர் என்கின்ற பெருமிதத்தோடு திரையில் காணும் QR கோட்டை ஸ்கேன் செய்யுங்கள் அல்லது 9444363550 என்கின்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு ஆமேன் என்று பதில் அனுப்புங்கள். நன்றி.